வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து பவானியில் வந்து ஜம்பைன்ற ஒரு ஏரியா இருக்கும். இது வந்து கதலி வாழை. ஃபுல்லாக போட்டிருக்காங்க. இது வந்து பக்கத்தில் கன்று போட்டிருக்காங்க. ஆல்ரெடி காய் போட்டு விட்டுருக்காங்க மரம். அதிலேருந்து பக்கத்து கன்று விட்டு இலக்கி விட்டுருந்தாங்க. இப்போ அதை ஃபுல்லாக நீட்டாக எடுத்து கொஞ்சம் ஒட்டி போட்டு கீழே வந்து பக்கத்தில் வந்து கன்று வச்சுட்டாங்க. இது வந்து நம்ம கோன் ஃபீடிங் பண்ணியிருக்கோம். இந்த வாழை மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா இந்த வெயிலுக்கு இந்த அளவுக்குலாம் நிற்காது. பார்த்தாலே தெரியும். நிறைய பக்கம் வந்து இப்போ இந்த மே மாதம் வெயிலுக்கெல்லாம் வந்து சோர்ந்து போச்சு. எல்லா பக்கமே பார்த்தா ரொம்ப மோசமாக தான் இருந்திருக்கும். இந்த வாழைக்கு இது நியர்பை ஒரு 500 வாழை பக்கம் வரும்னு நினைக்கிறேன். இந்த வாழைகளுக்கு வந்து கோன் ஃபீடிங் பண்ணியிருக்கு. கோன் ஃபீடிங் பண்ணிட்டோம்னா நமக்கு தடுப்பூசி போடுற மாதிரின்னு வச்சுக்கலாம். ஊசி மூலியமாக மருந்து கொடுக்குறோம். அதே போக அதோட சின்ன வாழையாக இருந்துச்சுன்னா ஊசி குத்த முடியாது. ஸோ கோன் ஃபீடிங் கொடுக்குறோம். நமக்கு சொட்டு மருந்து கொடுக்குற மாதிரி, நமக்கு தடுப்பூசி போடுற மாதிரி அது கொடுக்குறோம். அப்படின்னா அந்த குருத்துலேருந்து வரக்கூடிய நோய் தாக்குதல் பிரச்சனை, இலை சுருக்கிற பிரச்சனை, அந்த பிரச்சனை வராது. இந்த கன்று வச்சே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நியர்பை ஒரு மாதத்து சம்திங் தான் இருக்கும். இது கோன் ஃபீடிங் பண்ணி எப்படி கொண்டு இருக்கணும்னு பாருங்கள். குருத்தெல்லாம் தொங்கி போயிட்டு தான் இருக்கும் இந்த வெயிலில். இப்போ டைம் 1 மணி ஆகுது. இந்த டைமில் வந்து தொங்கி போயிருக்கும். ஆனால் எப்படி நின்றுருக்குன்னு பாருங்கள். எல்லாமே காமிக்கிறேன் பக்கத்தில். கோன் ஃபீடிங் பண்ணும்போது இந்தளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. கீழே வந்து உரம் கொடுக்குறோம், மருந்து கொடுக்குறோம். அது காமனாக கொடுக்குறது தான். அதை தாண்டி மரத்துக்கு டேரெக்டாகவே ஒரு சத்து கொடுத்தோம் அப்படின்னா அதுவே வேறு வரைக்குமே, கிழங்கு வரைக்குமே, கீழே குருத்து வரைக்கும் போகும். ஸோ அது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு கிடைக்கும். ஃபுல் இன் ஃபுல் எல்லா பக்கமே நல்லாயிருக்கு. கன்று வேஸ்டேஜ் ஆகாமல் அந்த டைமுக்கு தகுந்த வளர்ச்சியை கொண்டு வரலாம். உங்களுக்கு எதுவுமே கோன் ஃபீடிங் பண்ணணுன்னா தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். 1 மாதத்துலேருந்தே பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இருந்து கூட பண்ணிக்கலாம் கோன் ஃபீடிங்.